ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனியா லட்டு இருக்கே ப்ரொஃபஷனாக வேறு லெவலில் ரெடி ஆகிட்டாங்க. என்னடா அது ஒரே நாளில் ஓஹோன்னு ரெடி ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு எந்த கெட்டப் கொடுத்தாலும் நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சின்ன குழந்தையாகவும் பண்ணுது, பெரிய பிள்ளையாகவும் பண்ணுது, வேறு லெவல்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 10 பொருத்தமும் பக்காவாக மூஞ்சில் பொருந்தே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பாக்கியா ஒரு பக்கம் இது அம்மாவோட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்கை கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குமான்னு இவங்க வாங்கினவங்க கீழே எல்லாரோடையும் வந்துட்டு இது அம்மா கொடுத்த கிஃப்ட்டுங்கிறாங்க. இப்போ என்ன நாங்களும் உங்களுக்கு கிஃப்ட் தரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு நாளே டிவியில் வந்துறியான்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட் நாளே டிவிலலாம் விட மாட்டாங்க ரிப்போர்ட்டராக, சும்மா வேறு வேலை இருக்குமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பாட்டியை பார்க்க போகலாம், அதாவது அவங்க மாமியாரை பார்க்க போகலான்னு அங்கே போனால் நம்ம கோபி சார் ஒரு பக்கம் காஃபி போடவா டீ போடவான்னு ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாரு. டே க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காம இருடா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை போய் பார்க்குறாங்க. ஏன்னா செலியும் எழிலாம் என்னை பார்க்கவே வரலன்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இதை வீட்டில் வந்து சொன்னால் அவங்க போனால் தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க, அதனால் நான் போகலங்கிறாரு. நம்ம செலியும் ஒரு பக்கம் சரிப்பா நீயாவது போயிட்டு வாப்பான்னு சொன்னதுக்கு சரிம்மான்னு சொல்லிட்டு இங்கே வராரு. இங்கே வந்தால் அவங்க கூட்டாக சேர்ந்து ஆனந்தப்படுறாங்களாமா. என்ன விஷயத்துக்கு? செல்வி பையன் தோத்துட்டான் எக்ஸாமில் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு தடவை ஃபெயில் ஆனதுக்கு ஓயாமல் பேசாதீங்கப்பா, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எப்படிப்பா எல்லாமே கிடைக்கும், ஒரே அடியில் கிடச்சிருச்சுன்னா அதோட வலியும் வேதனையும் நமக்கு தெரியாமலே போயிடும்ல, அதனால் எதுவுமே உடனே கிடைக்கக்கூடாது, உடனே கிடைக்கிறது நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம இனியா இருக்காங்களே, அவங்க டிவியில் வராங்க, இதை பார்த்து பேர் ஆனந்தப்படுறாங்க. அப்படியே பாட்டி ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.